கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், ஒரு மனிதனுக்கு திருமணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யத்தை அனுபவிக்கக்கூடிய காலம், புதிய அத்தியாயத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம், இது எல்லாமே கரெக்டாக திருமணத்துக்கு அப்புறம். அந்த அமைப்பில் நம்ம பார்க்குற போது இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மை அம்மாவுக்கா மனைவிக்கா அப்படிங்கிற விஷயம் இருக்கும். பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாம் எதையோ நோக்கி பயணிக்கட்டும், அந்த பயணம் எப்படியோ போட்டோம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பதற்குன்னு ஒரு நிலை இருக்கும். சின்ன வயசில் நம்ம எப்படியோ படிக்கிறோம், எப்படியோ போகிறோம், எதையோ சந்திக்கிறோம், யாரோடையோ பேசுகிறோம், ஜாலியாக விளையாடுறோம். நம்ம வாழ்க்கை தரம் என்பது அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதை எதை நோக்கிய பயணமாக போகுது கூட நமக்கு தெரியாது, ஆனால் ஓடிட்டுருக்கோம். சின்ன வயசில் இந்த உலகம்னா நம்ம அம்மாவாக தான் தெரியும். ஏன்னா அம்மாவோட முந்தானையை பிடிச்சி தான் வளருவோம், அம்மாவோட தூங்குவோம். அம்மா தான் எல்லாமே இந்த உலகங்கிற மாதிரி இருக்கும். நடக்கின்ற பருவங்கள் வருகிற போது நமக்கு துணையாக வழிகாட்டக்கூடியது நம்ம ஹீரோ, நம்ம அப்பா தான். அப்பாவுடைய கையை பிடிச்சி போகலாம், அப்பா தோல் மேலே உட்காந்து எதையும் பார்க்கலாம். அப்பா தான் நமக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாருங்கிற விஷயம் தெரியலாம். எப்படி எல்லாமே தோணலாம். ஒவ்வொரு ராசி, நட்சத்திரம், லக்கணங்களுக்கும் ஒரு விஷயங்கள் கரெக்டாக புலப்படும். இதில் சில பேருக்கு அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருமணம் நடந்த பிறகு மனைவி சொல்தான் மந்திரம்னு சில பேருக்கு பிடிக்கும். அம்மாவை விட மனைவி சொல்வது சரிம்பாங்க. சில பேர் மனைவி எனக்கு அம்மா தான் இந்த உலகமேனு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. என்னதான் மனைவி வந்தாலும் அம்மாவுடைய வார்த்தைகளும் செயலும் தான் என்னை உன்னிப்பாக கவனிக்கும், என்னை சரியான இடத்துக்கு கொண்டு போங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும். கடைசி வரை தாயை பிரியக்கூடாது, அம்மாவை பிரியக்கூடாது, அம்மாவை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அது மனைவி வந்தால் கூட, ஒரு பெண் திருமணமாகி போனால் கூட அம்மாட்ட ஃபோன் பண்ணி அம்மா நான் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு அம்மாவுடைய அட்வைஸ் கேட்டு செயல்படக்கூடிய பெண்கள் நிறைய இருப்பாங்க. திருமணம் முடிந்த பிறகு கணவனே கண்கண்ட தெய்வம் சொல்லி வாழக்கூடிய நிறைய பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தன்னுடைய கணவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கா, வேத மந்திரமா நம்ம லைஃபுக்கு உதவும்னு தோணும். கணவன் வார்த்தையை மீறி நடக்கக்கூடிய வாய்ப்போ சந்தர்ப்பத்தையோ அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. கணவனை மீறி எதை செய்வதற்கும் அவர்கள் மனசு ஒத்துக்காது. ஆனால் நம்மளை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆலமரமாக யார் இருப்பாங்க? சார், ஆரம்பத்தில் என்னை தூக்கி பெற்று வளர்த்து ஆளாக்கி தாளாட்டி சீராட்டி எல்லாமே பண்ணது எங்கள் அம்மா தானே. அப்புறம் எங்கள் அம்மாவை தவிர யார் இருக்க முடியும் எனக்கு ஒரு ஆலமரமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஒரு தாய் தன் குழந்தையை தாளாட்டி சீராட்டி வளர்ப்பதற்கு அவனுடைய வயிற்றில் பிறக்கிற குழந்தை, அந்த பாசம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தன் குழந்தையோடு குழந்தைக்காக, பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறது, அழுகிறது, அந்த குழந்தைக்கு ஏதாவது உண்ண துடிக்கிறது, இதெல்லாம் ரத்த பாசம், அதை மறக்க முடியாது. அப்போது இப்போ இந்த அமைப்பில் இருக்கிற போது அப்போ ஆலமரமாக நின்று என்னை காப்பாற்றியது தாய் தானே அப்படின்னு சொல்லலாம்.